PKLோட ரெக்கார்ட் பிரேக்கர் பர்தீப் நர்வாலை பற்றி ஹரியானா டீமோட கோச் மன்பிரீத் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கார். அதுவும் சாம்பியன்ஷிப் பட்டம் அடித்த பிறகு சொல்லியிருக்கார். பர்தீப் நர்வால் ஃபேன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் 38th நேஷனல் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதில் நம்ம கபடி நடக்க போகுது, என்னைக்கு நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, அதை பற்றின அப்டேட்ஸும் கிடச்சிருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்க போது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக பார்க்க போகிறது சாம்பியன் கோச் மன்பிரீத் சிங் பர்தீப் நர்வாலை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கார். ஸோ என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பர்தீப் நர்வாலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். டுப்கி கிங், ரெக்கார்ட் பிரேக்கர், ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்துட்டு இருந்த மனுஷன் இப்போ ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறாரு. 3 வாட்டி சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காரு. நிறைய சாதனைகள், நிறைய பட்டங்கள் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அவருக்கு இப்போதைக்கு ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறார். ஸோ ஒரு சாம்பியன்ஷிப் அடித்த பிறகு கோச் மன்பிரீத் பர்தீப் நர்வாலை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பர்தீப் நர்வால் வந்து ஏலத்துக்குள்ளே வந்தார் அப்படின்னா, நான் ஏலத்தில் ஒரு டீமோட கோச் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக பர்தீப் நர்வாலை நான் எடுப்பேன். ஆனால் அவரை வந்து நான் மெயின் ரைடராக யூஸ் பண்ண மாட்டேன். அந்த ஆப்போனன்ஸை பொறுத்து அவரை வந்து நான் பயன்படுத்துவேன். உதாரணத்துக்கு நான் 10 நிமிஷம் பயன்படுத்தலாம், ஹாஃப் டைமுக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்டார்டிங் 7லே இறக்கி விடலாம். ஸோ ஆப்போனன்ஸை பொறுத்து நான் அவர் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இறக்கி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி கோச் மன்பிரீத் வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்கார். அண்ட் இப்படி மன்பிரீத் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பர்தீப் நர்வாலை பொறுத்தல அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போகுது. அவர் ரிட்டையர்ட் ஆகலை, PKL சீசன் 12 ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு இன்னொரு அப்டேட் வந்து போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அவர் ப்ளே பண்ணுவாரா ப்ளே பண்ண மாட்டாரா அப்படிங்கிறதே கன்ஃபார்மாக தெரியல. ஸோ அப்டேட்ஸ் வந்தப்புறம் நான் சொல்கிறேன். ஆனால் அதே போல் எந்த ஒரு ரூமரையும் பார்த்து நீங்களாம் ஒரு முடிவு வந்து எடுத்துக்காதீங்க. பர்தீப் நர்வால் ப்ளே பண்ண மாட்டார், ப்ளே பண்ணுவார், எந்த விஷயமா இருந்தாலும் ரூமரை நம்பாதீங்க. ஸோ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணி சொல்லிடுவேன். அண்ட் அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 38th நேஷனல் கேம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நடக்க போது. இந்த வாட்டி ஒடிசா தான் அதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கபடி வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி பிப்ரவரியிலேருந்து 23ஆம் தேதி பிப்ரவரி வரைக்கும் 3 நாட்கள் நடக்க போகுது. இதில் நம்ம தமிழ்நாடு டீம், மற்ற ஸ்டேட் டீம் நிறைய பேர் ப்ளே பண்ணுவாங்க. போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா டீம் டைட்டில் அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி யார் அடிக்க போகிறாங்கன்னு தெரியல. தமிழ்நாடோட ஸ்குவாடில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க, யார் கோச் பண்ண போகிறாங்க, ஸோ எல்லா அப்டேட்ஸும் நமக்கு தெரிஞ்ச உடனே நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்டேட் பண்ணிடுவேன். அண்ட் இந்த ஒரு டோர்னமெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா PKL உள்ள பல ஸ்டார்ஸ் அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ்க்காக ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ நேஷனல் டீம்ஸ், அதாவது ஒரு ரயில்வேஸ் டீமாக இருக்கட்டும், சர்வீஸ் டீமுக்காக ப்ளே பண்ண போகிறாங்க. போன வாட்டி தமிழ்நாட்டிலேருந்து சுதாகரனே, அபினேஷன், தியாகராஜன் இவங்க எல்லாருமே ரயில்வேஸ் டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ரயில்வேஸ் டீமோட கோச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்மராஜன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வாட்டி யார் சாம்பியன்ஷிப் அடிப்பாங்க, தமிழ்நாடு டீம் கம்பேக் கொடுக்குமா, எல்லாத்தோட முடிவும் இந்த டோர்னமெண்ட் முடிவில் நமக்கு தெரியும். அண்ட் இந்த டோர்னமெண்ட்டை பற்றி எல்லா அப்டேட்ஸையும் நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் நம்ம வீடியோ. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.